ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். விநாயகர் வழிபாட்டிற்கு மாதந்தோறும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில் தான் நம்ம வழிபாடு எப்பொழுதுமே பண்ணுவோம். ஆனால் திதிகளில் சதுர்த்தி திதி விநாயகரை வழிபடுறதுக்கு ரொம்பவே உகந்தது. இந்த நாளில் விநாயகர் பெருமானை நம்ம வழிபடும் பொழுது நம்முடைய துன்பங்கள் அனைத்துமே நீங்கி செல்வம் பெருகும். சதுர்த்தி அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் விநாயகர் படத்திற்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வழிபாட்டை தொடங்கணும். நாளைய தினம் வளர்பிறை சதுர்த்தி. விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்க காலையிலேருந்து எதுவும் சாப்பிடாமல் இருக்கலாம். அப்படி அவங்கவுங்களுக்கு உடல்நிலையை பொறுத்து உங்களோட விரதத்தை நீங்கள் துவங்கலாம். சதுர்த்தி வழிபாடுங்கிறது மாலையில் செய்வது ரொம்பவே விசேஷம். விநாயகர் படத்திற்கு குங்குமம், மஞ்சள் குங்குமம் வைத்து அருகம்புல் வைத்து தயார் செஞ்சுக்கோங்க. நெய்வேத்தியமாக கொழுக்கட்டை கொஞ்சமாக செஞ்சுக்கோங்க. கொழுக்கட்டைங்கிறது விநாயகருக்கு ரொம்பவே பிடித்தமானது. கொழுக்கட்டை இல்லாத பட்சத்தில் வேறு என்ன நெய்வேத்தியம் உங்களால் முடியுதோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் பெரும்பாலும் கொழுக்கட்டை வைக்கிறது ரொம்ப விசேஷம். விநாயகருக்கு தீபம் ஏற்றி இந்த நெய்வேத்தியத்தை வச்சுட்டு விநாயகர் துதி, விநாயகர் அகவல் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் படிங்க. எதுவுமே தெரியலையா? ஓம் கணபதியே நமக, ஓம் கணபதியே நமக இந்த வார்த்தையை மட்டும் சொல்லி வழிபாடு செஞ்சாலே போதுங்க. விநாயகரோட அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். இந்த வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் நெய்வேத்தியமாக வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த நெய்வேத்தியத்தை உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடலாம். இல்லை யாருக்காவது தானமாக கூட நீங்கள் கொடுக்கலாம். அடுத்தது ஒரு பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க. அதில் 5 ரூபா காசு அதோடு சேர்த்து கொஞ்சம் விபூதி வச்சு அதை முடிச்சா கட்டி விநாயகர் கோவில் பக்கத்தில் விநாயகர் கோவில் கட்டாயம் இருக்கும். அந்த கோவிலில் எடுத்துகிட்டு போய் விநாயகரோட பாதத்தில் வச்சு வழிபாடு செய்யுங்க. உங்கள் வழிபாட்டை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அந்த பச்சை துணி இருக்குது பார்த்திங்களா, அந்த முடிச்சை எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுடுங்க. கோவிலுக்கு போகும்போது அருகம்புல் கட்டாயம் வாங்கிட்டு போக விநாயகருக்கு அருகம்புல் வாங்கி கொடுங்க. இந்த பச்சை நிற துணிங்கிறது பண ஈர்ப்பு அதிகரிக்கும், குபேரருக்கு உகந்த நிறம். அது மட்டும் இல்லை, இதில் வைக்கக்கூடிய 5 ரூபா காசு இருக்குது பார்த்திங்களா, அதுவும் குபேரருக்கு உரியது. விபூதி மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது. இது எல்லாமே விநாயகர் அருளோட உங்கள் வீட்டிற்கு வரும்போது செல்வ வளத்தை வாரி வழங்கும். நம்முடைய துன்பங்கள் நீங்கி நம்ம வாழ்க்கையில் செல்வ வளத்தோடு இருக்கிறதுக்கு, சந்தோஷமாக வாழறதுக்கு விநாயகரை இது போல் வழிபாடு செய்யலாம். மாதந்தோறும் வரக்கூடிய சதுர்த்தி தினத்தில் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் மாதம் செய்து பாருங்கள். தொடர்ந்து செய்து வரும்பொழுது உங்கள் வீட்டில் உள்ள தரித்திரம் விலகி அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வரும். மொத்த கடனும் அடையக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். முழு நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்து பாருங்கள். இந்த வழிபாடு ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஒவ்வொரு மாதமும் இதை செய்து பாருங்கள். விநாயகர் அருளால் கட்டாயம் வெகு விரைவில் உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து கஷ்டமும் நீங்கி சகல ஐஸ்வர்யமும் உண்டாகும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.